அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வ ரசூலன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா துப்திலூ அமாலக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனால் விதிக்கப்பட்டுள்ள ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே நன்மைகளை நாசமாக்கும் நடைமுறைகளும் நபித்தோழர்களின் பேணுதலும் என்கின்ற தலைப்பிலே எது போன்ற செயல்களிலிருந்து நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், அந்த எச்சரிக்கையை மதிக்காமல் நமது வாழ்வை கடத்தி சென்றால் அதனால் மறுமையிலே ஏற்படுகின்ற இழப்புகள் என்ன என்பதை சுருக்கமான முறையிலே அறிந்து கொள்வதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எந்த நாளை அஞ்சுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறானோ, அந்த நாளின் மகத்தான வெற்றிக்கு எது போன்ற நன்மைகள் மூல காரணமாக அமைந்திருக்கிறதோ, அந்த நன்மைகளை தற்காப்பதிலே, அந்த நன்மைகளை பாதுகாப்பதிலே ஒரு முஸ்லிமனுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். காரணம் என்ன? மறுமை வெற்றிதான் நமது லட்சியம் என்று ஆகிவிட்டதற்கு பிறகு அந்த மறுமை வெற்றிக்கான நன்மையை எது போன்ற காரியங்கள் அழித்து விடுமோ, பாழாக்கி விடுமோ, அது போன்ற காரியங்களிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வது இருக்கிறது. பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க திருமறை குர்ஆன்ல கூட பல வசனங்கள்ல இது மாதிரியான போதனைகளை நீங்க பார்க்கலாம். 47வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். 2 கட்டளையை போட்டான். அதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா துப்திலூ அமாலக்கும், உங்களுடைய நல்ல அமல்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணுங்கிறத முதல்ல சொல்றான். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டா எப்படி நம்மளுடைய நன்மை வீணாகும்? அப்ப வீணாக்கக்கூடிய அம்சங்களும் இந்த உலகத்துல இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில அது மாதிரியான நடைமுறைகளும் வருவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படிங்கிற காரணத்தினாலதான் வலா துப்திலூ அமாலக்கும்ங்கிறான். உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பாழாக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல என்ன செய்யறான்? அந்த அளவிற்கு ரொம்ப அழுத்தமாக சொல்லி காட்டுகிறார். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சஹாபாக்கள், அவர்கள் எந்த அளவிற்கு நன்மையை செய்வதில் ஆர்வம் காட்டினார்களோ அதைவிட அதிகமான அளவிற்கு அந்த நன்மையை பாதுகாக்கிறதுல என்ன செஞ்சாங்க? ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தினாங்க.
இல்லைன்னா நம்மளுடைய முயற்சியை வீண் தானே. வழக்கத்துக்கு மாற்றமாக நாம இன்றைக்கு ஒரு பிரியாணி ஆக்குறோம்னு வைங்களேன், அதுக்கு செலவு அதிகம் தானே. ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த பிரியாணி நம்ம என்ன செய்வோம், ஆக்கி இருப்போம். ஆனா அதை பாதுகாக்கணும் இல்ல. சமையலும் செய்து அந்த பிரியாணியை மூடாமலே நம்ம வச்சுட்டோம். திடீர்னு பள்ளி விழுந்துருச்சுன்னு வைங்களேன், நான் நிறைய இதுக்கு செலவு பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து நமக்கு சாப்பிட முடியுமா? இல்ல அடுத்த ஆளுக்கு தான் நம்ம அதை கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் நாம நல்ல பல நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலை இருந்தாலும் கூட அந்த நன்மைகளை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பால்படுத்தி விடவே கூடாது. ஆனா இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல இதுல கவனம் இல்லை. எதுல கவனமா இருக்கணுமோ அதிகமாக அதுல பாத்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாயத்துல ரொம்ப பாராமுகமா தான் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்களா? ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இன்னா நஜிது ஃபீ அன்ஃபுஸினா, நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே சில காரியங்களை நினைக்கிறோம். உள்ள சம்பந்தப்பட்டதை சொல்றாங்க. மாயத்த ஆலமு அஹதுனா ஐயத்த கல்லமு பிஹி, நான் உள்ளத்துல நினைக்கிறேன்னு வைங்களேன், சில விஷயங்கள் நான் வெளியே சொல்லாமல்ல. உதாரணமா தான தர்மம் பண்றேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், இது சொல்ற தப்பா இது? அந்த மாதிரி என்ன அவங்களுக்கு வரலையும். எது மாதிரியான விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க, ஒரு சில நேரங்கள்ல எங்களுடைய உள்ளத்துல சில கற்பனை வருது, ஆனால் அதை வெளியில் சொல்வதற்கு கூட நாங்க என்ன செய்யறோம், பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தங்களுடைய உறுத்தலை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? வகது வஜத்துமோஹு, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் எல்லாம் வருதா? ஏன்னா அல்லாஹ் ரசூலை நம்பினால் நம்மளுடைய உள்ளத்துல தப்புகள் வராது, அந்த எண்ணமே வராதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்குறதுக்காக வேண்டி கேட்கிறாங்க, உண்மையிலேயே உங்களுக்கு அப்படி தப்பான எண்ணம் வருதா? ஆமாங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, தாக்க சரிஹுல் ஈமான். அப்ப அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது இல்ல, உறுத்தல் ஏற்படுது இல்ல. என்ன உறுத்தல்? நம்முடைய உள்ளத்துல இப்போ ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்கு, அது சரியா அப்படிங்கிற அந்த உறுத்தல் வருது இல்ல, அந்த உறுத்தலும் கூட ஈமான் தான். அந்த உறுத்தலும் கூட இல்லை என்று சொன்னால் நீங்க செஞ்ச அந்த நல்ல அமல்களால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த சந்தேகம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா உள்ளத்துல ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய தப்பான காரியங்கள் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா, தண்டிக்க மாட்டான். வேணும்னே நம்ம நினைச்சு பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. உதாரணமா நம்மளுடைய உள்ளத்துல நான் ஒரு தண்ணி அடிக்கணும்னு எனக்கு ஒரு சிந்தனை வருது, உள்ளத்துல அப்படி ஒரு ஆசை வருதுன்னு வைங்களேன், அது பாவமான எண்ணம் தான். பாவமான எண்ணங்கிறதுனால அல்லாஹ் அதுக்கு தண்டனை கொடுப்பானா? உள்ளத்துல நினைக்கிறேன், தண்டிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா, இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மதி மா ஹத்தஸத் பிஹி அன்ஃபுஸஹா, என்னுடைய சமுதாயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா செஞ்சிருக்கக்கூடிய பெரிய அருள் என்னன்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் அவனுடைய உள்ளத்தில் நினைக்கிறான் பாத்தீங்களா தப்பான எண்ணங்கள், அதெல்லாம் குறிக்க மாட்டான். நாமளா இருந்தா குறிச்சிருவோம், நம்மளுக்கு தெரியல, அதனால நம்ம அதை ஒரு பெரிய பிரச்சனையா எடுக்கலையே தவிர, அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா, இவன் இந்த நிமிஷத்துல தண்ணி அடிக்கணும்னு நினைச்சான், இந்த நிமிஷத்துல இந்த ஒழுக்கக்கேடான காரியத்தை பண்ணணும்னு நினைச்சான், அல்லாஹ்வுக்கு தெரியத்தானே செய்யும். அப்ப நீ நினைச்சீல, நான் உனக்கு தண்டனை கொடுப்பேன், நல்லா எழுதலாம்ல, மாணவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லாம உள்ளத்துல ஒருத்தன் தப்பான ஒரு காரியத்தை நினைச்சான்னா அதை குற்றமா எழுதாதீங்க. எப்ப எழுதணும்? மாலம் தாமல், செஞ்சானா எழுதுங்க, அல்லது அவுத்தத்தை கள்ளம் பேசனானா எழுதுங்க. உள்ளத்துல ஒரு தப்பான எண்ணம் வருது, அதை ரசனையோட என்ன செய்யறான், மாப்பிள்ள நான் நேத்து அப்படி பண்ண, இப்படி பண்ண, இப்படி பண்ண, நான் யோசிச்சேன் அப்படின்னு வெளிப்படுத்தினான்னு வைங்களேன், குற்றமாயிருங்கிறாங்க.
சொன்னாங்களே இல்லையா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா ஹம்ம அப்தி பி ஸய்யிஆ, அல்லாஹ்வே சொல்றானா, எனது அடியான் அவனுடைய உள்ளத்திலே ஒரு தீமையான காரியத்தை நினைக்கிறான், பலா தக்துபுஹா அலைஹி, நினைச்சதுனால நீங்க அதை எழுதி வைக்காதீங்க. எல்லாத்தையுமே எழுதுங்க, ஆதமுடைய சந்ததி செய்யக்கூடிய எல்லாத்தையுமே எழுதி வைங்க. ஆனா எதை எழுத தேவையில்லை, அவன் உள்ளத்துல ஏதாவது தப்பா நினைச்சான்னு சொன்னா அதை நீங்க எழுதாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் வானவருக்கே கட்டளை போட்டிருக்காங்க. பைன் அமிலஹா ஃபக்துபுஹா ஸய்யிஆ, ஒருவேளை அதை செஞ்சா குற்ற லிஸ்ட்ல நீங்க அதை எழுதிடுங்க. பைன் தரக்கஹா மின் அஜ்லி ஃபக்துபுஹா லஹு ஹஸனா, அதே நேரம் இறைவனுடைய அச்சத்துல செய்யாம இருந்தான்னு வைங்களேன், அதுக்கு நன்மை எழுதுங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? தப்பான காரியத்தை நான் இப்ப உதாரணமா திருடணும் நான் நினைக்கிறேன், நினப்பு தப்பு தானே. ஆனா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானேங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த திருட்டை செய்யல, இந்த நினப்புக்கு கூலி இருக்கான். விளங்குதா உங்களுக்கு? தான தர்மம் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் நினைச்சு தான தர்மம் பண்ணாம இருந்து நான் கூலி தருவேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வட்டி வாங்கணும்னு நான் நினைக்கிறேன், தப்பு தானே இது. ஆனா வட்டி வாங்கல. ஏன் வாங்கல? அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறாங்கிற அந்த பயத்துல நான் வாங்கன்னு வைங்களேன். வட்டி வாங்குறதுக்கு இவன் நினைச்சான்ல, நினைச்சதுக்கு ஒரு கூலி எழுதுங்க. எவ்வளவு அழகான ஹதீஸ்னு பாரு. அளவற்ற அருளாளன் வந்து இறைவன் புரியணுமா இல்லையா? அப்ப எதுக்காக வேண்டி நான் இதை சொல்ல வரேன்னு கேட்டா, உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த கோளாறுகளை பொறுத்த வரைக்கும் நாம பெருசா அலட்டி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் சஹாபாக்கள் இதைத்தான் வந்து கேட்டாங்க, எங்களுடைய உள்ளத்துல சில கோளாறான எண்ணங்கள் ஏற்படுது, அதை கூட நாங்க வெளியே சொல்ல பயப்படுறோம், அவ்வளவு மோசமா ஏற்படுதுங்கிறாங்க. ஏன் அவங்கள்ட்ட வந்து இது மாதிரியான ஒரு அச்ச உணர்வு ஏன் ஏற்பட்டுச்சு? எதனால ஏற்பட்டுச்சு? மறுமை நாள்ல நம்மளுடைய நன்மை பாலாயிடக்கூடாதுங்க, வேற ஒண்ணு. நாம செய்யக்கூடிய அமல்களே ரொம்ப கம்மியான அமலை செஞ்சுதான் நம்ம சில நன்மைகளை சேர்த்து வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உள்ளத்துல இது மாதிரி தப்பான எண்ணம் எல்லாம் வந்துச்சுன்னா ஒருவேளை நன்மை அழிஞ்சு போயிரும்ல. பாக்குறோமா இல்லையா? சஹாபாக்களுடைய சரித்திரத்தில் நம்ம இந்த செய்தியை பாக்குறோமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, ஹாசிபு அன்ஃபுஸகும் கபுல அன் துஹாசபு, இறைவன் உங்களிடத்தில் கணக்கு கேட்பதற்கு முன்னாடி நீங்களே உங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க. எவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து இதை கேட்பானா, அல்லாஹ்வுடைய பார்வையில இது குற்றமா இருக்குமா, அது குற்றமா இருக்குமா அப்படின்னு சொல்லி இறைவன் விசாரிக்கிறத பயப்படுறீங்க இல்ல? இறைவன் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யுங்க, உலக வாழ்க்கையிலேயே நீங்க உங்களுக்கு கணக்கு போட்டு பாருங்க. அப்படி போட முடியுமா நம்மளுக்கு? நீங்களே மனசுல கையை வச்சு உங்களுடைய இறையச்சதுக்கு நீங்க மார்க் போட்டு பாருங்களேன், உங்களுக்கே போட முடியாது. என்னுடைய இறையச்சம் எனக்கு 100% இருக்குன்னு நான் மார்க் போட முடியுமா? தனியா ஒரு ரூம்ல தான் இருக்கேன், யாருமே பார்க்கல, ஆனா நான் எனக்கே நான் மார்க் போடுறேன். எப்படி மார்க் போடுறேன்? என்னுடைய தொழுகை 100%, என்னுடைய நோன்பு 100%, என்னுடைய ஒழுக்க 100% அப்படின்னு எனக்கு நானே மார்க் போடுவேனா? போட மாட்டேன்ல. அப்படிங்கும் போது மறுமை நாள்ல என்னுடைய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் எப்படி மார்க் போடுவான் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட இந்த செய்தியை சொன்னாங்களா இல்லையா? ஹசன் பஸ்ரி தெரியும் இல்ல, அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். எப்படி சொல்றாரு? இன்னல் முஃமின ஜமஅ இஹ்சானன் வ ஹஸியதன், அல்லாஹ்வை நம்புகின்ற ஒரு முஸ்லிம் நிறைய நன்மைகளையும் செய்வான், ஆனால் அவனுக்கு பயம் இருக்கும். எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? நிறைய நன்மையை செய்யறவன் என்னதுக்கு பயப்படுவாங்க? நான் தொழுகிறேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நல்ல பல காரியங்கிட்ட நிறைய இருக்குது, நான் எதுக்கு பயப்படணும்? ஒரு மூமின் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்ல. ஆனா ஹசன் பஸ்ரி என்ன சொல்றாரு? இன்னல் முஃமின ஜமஅ இஹ்சானன் வ ஹஸியதன், ஒரு மூமின் நிறைய நன்மைகளையும் பண்ணுவான், அதே நேரம் பயந்துகிட்டே தான் இருப்பான். ஒருவேளை நம்மளுக்கு
இந்த நன்மையெல்லாம் நம்மளுக்கு தக்க வைக்க முடியுமா, அழிஞ்சு போயிருமா, இந்த பயம் இருக்குமா. வைனல் முனாஃபிக்க, அதே நேரம் ஒரு முனாஃபிக் இருக்கான் பாத்தீங்களா, ஜமா இசா அத்தன் அம்மன், நிறைய பாவத்தை செய்வான், ஒரு பயமா அவனுக்கு இருக்க. பாவம் செய்யறவன் தானே பயப்படணும். கேடுகட்ட காரியத்தை எவன் பண்றானோ அவனுக்கு தானே பயம் வரணும். மறுமையில நரகம் ஒண்ணு இருக்குது, அல்லாஹ் நம்மளை தண்டிச்சு போடுவான் அப்படிங்கிற பயம் யாருக்கு இருக்கணும்? பாவம் செய்யறவனுக்கு தான் இருக்கணும். ஆனா பாவம் செய்யறவனுக்கு பாவம் நிறைய செய்யும் போது கூட பயம் இருக்காதான். இறை நம்பிக்கையாளன் அதிகமான நன்மையை செய்யக்கூடிய நேரத்துல கூட அவனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அந்த அச்சம் நம்மளுக்கு வேணும் தான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதிர்தான் அஞ்சணும், நாம சேகரிச்ச நன்மை நம்ம கைவசத்துல இருக்குமா. இன்னும் சொல்ல போனா சஹாபாக்களை விட நம்ம தான் கூடுதலா பயப்படணும். சஹாபாக்கள் பயந்தாங்கள, அவங்க என்ன இந்த வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தொழுதுட்டு அதனாலயா பயந்தாங்க? சஹாபாக்கள்ல வந்து இவர் வந்து தொழாத ஆளுன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட முடியுமா? நாம போடலாம்ல, நம்ம ஊர்லயே போடலாம்ல. எத்தனை பேர் உங்க ஊர்ல தொழுகாத ஆளு, எத்தனை பேர் உங்க ஊர்ல நோன்பு வைக்காத ஆளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க போய் கேட்டீங்கன்னா லிஸ்டே போட்டு சொல்லுவாங்கல்ல. அப்ப நாம செய்யக்கூடிய அமல் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கம்மி. நம்மள்ட்ட அதிகமான இபாதத் இல்ல, அதிகமான கட்டுப்பாடுகள் இல்ல, தான் தோண்டிகளா தான் நடக்கிறோம். ஆனா சில நேரம் என்ன செய்வோம், தான தர்மம் பண்ணிடுவோம், சில நேரம் நல்ல விஷயத்த பேசிடுவோம். இப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன அமல் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் அமல். உதாரணமா 100க்கு ஒரு 30 மார்க் தான் நம்மள்ட்ட இருக்கு. சஹாபாக்களை பாத்தீங்கன்னா 100க்கு 90 மார்க் இருக்குது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மார்க் என்ன, 30. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு அச்சா இருக்கணும்? நாம எடுத்த மார்க்கே ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போது அந்த 30 மார்க்கையும் போட்டு எவனாவது இழப்பானா? இழப்பதற்குரிய காரியத்தை பண்ணுவானா? இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துல அதிகமா அப்படித்தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஒன்னு இல்லை, இந்த ஒரு மாசம் நீங்க டைம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எடுத்துக்கீங்களா, கடந்த ஒரு மாசம். இன்னைக்கு தேதி என்ன, என்ன தேதி, 14. கடந்த ஒரு மாசத்துல லுஹா தொழுதுருக்கோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு மாசத்துல என்னைக்காவது ஒரு தடவையாவது லுஹா தொழுகணுங்கிற சிந்தனை நம்மளுக்கு இருக்கா? ரமலான்ல 20 தொழுது இருப்போம். இப்ப இந்த கடந்த ஒரு மாசத்தை எடுத்துக்கோங்க. ரமலான்ல நம்ம தொழக்கூடிய தொழுகையை வந்து எல்லா நாள்லயும் நம்ம தொழுகலாம்ல, ஒரு தடவையாவது அது நம்ம தொழுது இருப்போமா? தொழுதுருக்க மாட்டோம்ல. இது பெரிய ஆய்வு இல்லையில. ஏன்னா இதை கேட்கும் போது நம்மளைத்தான் சொல்றாரு ஒவ்வொரு ஆள் நினைக்கத்தானே செய்வோம். நான் அப்படித்தானே இருக்கிறோங்கிறோம். அப்ப எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டா, நாம சேகரிக்கக்கூடிய நன்மையே ரொம்ப கம்மிங்க. சஹாபாக்கள் அப்படியா? இரவுலையும் அவங்க தொழுவாங்க. கணவன் மனைவியை பத்தி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி. ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருள் செய்வானாக. அது எந்த மாதிரியான புருஷன், எந்த மாதிரியான கணவன்? நைட் எந்திரிச்சு தொழுவார். நைட் எந்திரிச்சு தொழுகிறது கடமையான தொழுகை இல்லை, நஃபில் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அப்படி எந்திரிச்சு தொழுவார். வாய்க்கலை இம்ராத்தாகும், தொழக்கூடிய நேரத்துல மனைவியும் எழுப்பி விடுவார். நபத், அவ கொஞ்சம் மறுத்துட்டான்னு வைங்களேன், நல்லாஹ ஃபீ ஃபஜிஹில் மா, மூஞ்சில தூக்கி தண்ணியை ஊற்றுவாங்க. இன்னைக்கு ஊத்தி பாருங்களா, நம்ம ஊத்த முடியுமாங்க? அதனாலேயே தலாக் போட்டுருவோம். இன்னைக்கு தலாக் எதுக்கு போடுவான்னு கேட்டா, இபாதத்துக்கு வந்து கணவன் மனைவி எழுப்பினாலும் ஜனியம் பிடிச்சவன், உனக்கு இன்னும் நேரம் டைம் என்ன ஆகுது, 2:30 மணி, பைத்தியமா பிடிச்சிருக்குது. இப்படி புருஷன் பொண்டாட்டிய கேட்பான், பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்பான், இருக்கா இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்கல்ல. எப்படி சொல்றாங்க? இதை வந்து கணவனை பத்தி சொல்லிட்டாங்களா, ரஹிமல்லாஹு இம்ராத்தன், ஒரு மனைவிக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான். எப்படிப்பட்ட மனைவி? காமத்து மினல் லைலி, ராத்திரி நேரம் அவ எந்திரிச்சிருவாளாம். அவ எந்திரிச்சு தொழுதுட்டு வாய்க்கலத்து சௌஜஹா, என்னங்க நீங்களும் எந்திரிச்சுட்டாக்கா தொழு, புருஷனையும் எழுப்பிடுவாங்க. இதை நடைமுறைப்படுத்தினவங்க சஹாபாக்கள். எதுக்கு நான் இதை சொல்ல வர்றேன்? இது மாதிரி அதிகமான நன்மைகளை எல்லாம் செய்திருந்தோம். சஹாபாக்கள் எதுக்கு பயப்பட்டாங்க? நாம அதிகமான நன்மை செஞ்சிருக்கிறோம்,
அது அழிஞ்சு போயிருமா? நம்மளுக்கு அந்த எண்ணமே இல்லையே. நம்மளுக்கு எவ்வளவு நன்மை இருக்குதுன்னு தெரியல. சொல்லப்போனா ஒரு நாளைக்கு நாம சேகரிக்கக்கூடிய நன்மை எவ்வளவு பட்டியல் போட முடியுமா? பட்டியல் போட்டா கூட தீமை தான் அதிகமா வரும். 9 மணிக்கு இதை பண்ண, 10 மணிக்கு இதை பண்ண, அது என்ன வருதா இல்லையா? அதனால நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நாம செய்யக்கூடிய அமல் ரொம்ப கம்மி, ஆனாலும் அல்லாஹ் கூலி தருவான். அல்லாஹ் கூலி தர்றதா இருந்தா அந்த நன்மையை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, நாசமாக்கிற கூடாது. பால்ல ஒரு விஷம் போட்ட மாதிரிதான். பால்ல விஷம் விழுந்துச்சுன்னா பால் நல்லதுதான், ஒரு பொட்டு தானே விழுங்குது. ஆமா, ஒரு பொட்டு தான் விழுங்குது. அதுக்காண்டி பாலை குடிப்பியா? நீயே குடிக்க மாட்டீல. அதே மாதிரி மறுமை நாள்ல நீங்க நிற்கும் பொழுது நன்மையை நீ பாதுகாப்பா வச்சிருக்கிறையா? ஒரு மொபைல நீ எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்க சொல்லு. மொபைல பாதுகாப்பா வச்சிருக்கியா இல்லையா? நீ அணியக்கூடிய ட்ரெஸ் பாதுகாப்பா வச்சிருக்கிறியா இல்லையா? நீ ஓட்டக்கூடிய 2 வீலரை பாதுகாப்பா வச்சிருக்கிறியா இல்லையா? நீ செஞ்ச அமல பாதுகாப்பா வச்சியா இல்லையா? யாழ்லானா அப்படி சொல்லுதேன் இப்படி சொல்லுதேன் அது இருக்கட்டும், தொழுகைய நீ பாதுகாத்தையா? இந்த கேள்விக்கு நம்மள்ட்ட பதில் என்ன? இல்லையில. அப்ப நாம என்ன செய்யணும்? அடுத்த சிந்தனையாக, இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம அமலை நாசமாக்கக்கூடிய வைரஸ் எதெல்லாம் இருக்குது, எது மாதிரியான காரியங்கள் நாம் சேகரித்த பாவத்தை அழிக்கும், இதை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பெருசா வேணா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுல அடிப்படையான விஷயம் என்ன? நாம சேகரிச்ச நன்மை எப்ப நம்ம இழப்போம்? ஒரு தோழரை நாம கஷ்டப்படுத்துறோம், ஒரு வேதனைப்படுத்துறோம், அல்லது அவருடைய பொருளை அபகரிக்கணும், அல்லது அவரு மேல இட்டுக்கட்டி என்னத்தையாவது சொல்றோம், அல்லது இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட செய்தியை நம்ம போட்டு பரப்பிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் தொழுதுகிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் இந்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா, தொழுத நன்மை இருக்கு பாத்தீங்களா, அப்படி குப்பமேட்டுக்கு போயிட்டு இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இதை அப்படி மூட்டை கட்டி சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போயிடலான்னு. ஆனா நம்ம இந்த காரியத்தையும் பண்ணி பிறனுடைய உள்ளம் கஷ்டப்படுவதை போல, தீங்கு ஏற்படுவதை போல, வருந்துவதை போல, கதற வைப்பதை போல நமது செயல்பாடுகள் இருக்கும் என்று சொன்னால் நாம சேகரிச்ச நன்மை எல்லாம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட பிரபலியமான ஒரு ஹதீஸ் தானே, ததருன மனில் முஃப்லிஸ், எல்லாத்தையும் இழந்தவன் யார்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. திவாலா போனவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? திவாலா போனவன்னா யாரு? மல்லா திர்ஹம வலா தீனார். சஹாபாக்கள் இதை சொல்றாங்க. யார்கிட்ட திர்ஹம் இருக்கும், தீனார் இருக்கும், திடீர்னு திவாலா ஆயிடுவான, சுனாமி வந்துடும், பெரிய வீடு கட்டி இருப்பான், பட்டுன்னு ஒரு பூகம்பம் வந்துடும், பணக்காரன் பிச்சைக்காரன் மாதிரி தான் நிக்கணும். நான் பணக்காரன் ஆச்சே, இப்ப என்ன இந்த செகண்ட்ல உன்னுடைய நிலைமை என்ன? பிச்சைக்காரன் ஆயிட்டீல. அதே மாதிரி மார்க்க பார்வையில் திவாலாகக்கூடியவன் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் இதைத்தான் சொல்றாங்க. எதை சொல்றாங்க? தீனாரை பத்தி பேசுறாங்க. தீனாரை பத்தி நான் சொல்லல, மறுமை நாள்ல ஒருத்தன் வருவான். எப்படி வருவான்? பிசலாத், 5 நேர தொழுக பக்காவா. அதே மாதிரி ஜகாத், ஜகாத்தை கரெக்டா என்ன செஞ்சிருப்பான்? கொடுத்திருப்பான். நன்மையை எதையெல்லாம் நீங்க நன்மைன்னு பட்டியல் போடுறீங்களோ அதையெல்லாம் தேடி தேடி அவன் பண்ணியிருப்பான். இரவு தொழுக, கடமையான தொழுக எல்லாத்தையும் பண்ணியிருப்பான். அப்ப நிறைய மூட்டையோட தானே வர்றான், நன்மை மூட்டையை சுமந்துகிட்டே வர்றான். எந்த நினைப்புல? சொர்க்கத்துக்கு போலான்னு. ஆனா அது கூடயே என்ன வரும்னு கேட்டா, எதி சத்தமஹாதா, எவனையாவது ஒருத்தனை திட்டி இருப்பான், வேற ஒன்றும் இல்லை. யாரையாவது திட்டி இருப்பான், யாரு மேலையாவது அவதோடு என்ன செஞ்சிருப்பான்? பரப்பி இருப்பான். வாக்கல மாலஹாதா, எவன் பொருளையாவது தின்றுப்பான், வேற ஒண்ணு. பொருள்னா பெரிய பொருள் இல்ல, ஒரு 10 ரூபாய் மிட்டாய் முறை இல்லாம எடுத்துட்டான். இது பாவம் தானே? நம்மளுக்கு இப்ப பாவம்னு தெரியாது, ஏன்னா நம்மளே தர்மம் பண்றோம். 10 ரூபாய் இல்லாமா? அது அல்லாஹ்வுடைய விஷயத்துலதான் அல்லாஹ் மன்னிப்பான். மனிதர்களுடைய விஷயத்துல நம்ம இப்படி செஞ்சுட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? மறுமை நாள்ல நாம செய்யக்கூடிய அந்த அமலெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பாலாய் போயிடும். எப்படி பாலாகும்?
நம்மனால பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்விடத்துல முறையிடும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான்? இவனுக்கு நஷ்ட ஈட கொடு அப்படின்னு நான் சொல்லுவான். 2000 ரூபாய் நீ அனுப்பி கொடு. 2000 ரூபாய் வச்சாங்கன்னு மீனா வாங்க போறாங்க. இந்த 10,000 ரூபாய் அந்த எஸ்டேட் எழுதி வைக்கினா அவனே போல எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரனாவில மாற போறான். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் எப்படி தீர்ப்பு வழங்குவான்? இவன் செஞ்ச நன்மை எல்லாம் பெரிய அவனுக்கு கொடுக்கிறார். அவன் தொழாத பையன், அவன் கேடு கட்டவன். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? நீ அவனுக்கு துரோகம் பண்ண காரணத்தினால உங்ககிட்ட 100 நன்மை இருக்குல்ல, உன்னால இவன் பாதிக்கப்பட்டிருக்கான்ல, இவனுக்கு 20 கொடு. பாரு, அங்க ஒருத்தன் வர்றான் பாரு, அவனுக்கு ஒரு 30 கொடு. இந்த சைடு ஒருத்தன் வர்றான் பாரு, இவனுக்கு 80 கொடு. இவன் வாங்கினது 90 கழிஞ்சு. சரி, அதோட நிக்குமா? இன்னொருத்த வருவான். இது தெற்கு தெருவுல இருந்து ஓடி வந்தான், இன்னொருத்த மேற்கு தெருவுல இருந்து வருவான். யாரெல்லாம் எனக்கு இப்படி பண்ணிட்டானே, இவன் லிஸ்ட்ல என்ன இருக்கு? நன்மையே இல்லையே. சரி, அதனால என்ன? எவன் சொல்றான்னா அவன் பண்ண அக்கிரமெல்லாம் என்ன? குற்றம் சுமத்திட்டு வர்றான்ல, அவன் என்னத்தையாவது திருடி வச்சிருப்பான், பாவத்தை சம்பாதிச்சிருப்பான். அதுக்கு இவன் தலையில வேணும். இவன் அதுல இருந்து தவிர்த்து கொண்டவன். ஆனா மறுமையில எப்படி அது பாத்தீங்களா? இருக்கிறதையும் இழக்கிறான், இவன் செய்யாத பாவத்தையும் சுமக்கக்கூடிய ஒரு நிலையை சந்திக்கிறான். அதனால திவாலா போறானா இல்லையா? இந்த நிலை உங்களுக்கு வேணுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணாங்களா இல்லையா? அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும்? கவனமா நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும். பொதுவா ஊர் மக்கள் விஷயத்திலையும் அப்படிதான், நம்ம குடும்ப விஷயத்திலையும் அப்படிதான் இருக்கு. நம்மளை வெறுத்து நம்ம சித்தப்பா இருக்கிறாரு, நம்மளுடைய மாமனார் அப்படி இருக்கிறாரு, நம்மளுடைய மாமியா எப்படி இருக்கிறாள், இதுக்கெல்லாம் லிஸ்ட் அழியுது இல்லை, நம்ம செஞ்ச நன்மை அழியுது இல்ல. இப்படி நம்ம பக்குவப்படுத்தி இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தை பக்குவப்படுத்தல. அதே மாதிரி பிற மனிதன் மீது சொல்லக்கூடிய இந்த அவதூறு, அது இன்னைக்கு சொல்லவே வேணாம். சமூக வலைதளம் இருக்கிற சோசியல் மீடியா, இவனுக்கு என்னத்தை வந்தாலும் ஷேர் பண்றது சுண்ணத்துன்னு வழங்கி வச்சிருக்கான், வேற ஒண்ணும் இல்லை. ஏதாவது ஒரு செய்தி வந்துருச்சா அது உண்மையானு பார்க்க மாட்டான், அதனுடைய யதார்த்தம் என்னன்னு பார்க்க மாட்டான், அதை எழுதினவன் யாருன்னு பார்க்க மாட்டான். அட்ரஸ் இருக்காது, எவன் எழுதுனாங்கிற முகவரி கூட இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது உண்மையானு பார்க்கணும் இல்ல. உண்மைன்னு பார்க்கறது ரெண்டாவது, எவன் எழுதுனான்னு தெரியாது. நீங்க அனுப்புனீங்கல்ல, இல்ல நம்மளுக்கு அவர் அனுப்புனார், அவருக்கு இந்த குரூப்ல இருந்து வந்தது, இல்லைங்க அந்த குரூப்ல இருந்து வந்தது, சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா? இப்ப சமீபத்தில் கூட பாக்குறீங்கல்ல, ஒரு இமாம் சம்பந்தமாக ஏதாவது பொருளாதாரத்துல அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்கல்ல, அது உண்மையா இல்லையா நம்மளுக்கு தேவையில்லை. குற்றம் சுமத்தனவன் ஆதாரபூர்வமா குற்றம் சுமத்தனானா பாருங்க, 4 பேர் பாருங்க, இவன் தான் ஆதாரம். அப்படி சுமத்தனானா, நிரூபிச்சு சுமத்தனானா, நீ குற்றவாளிடான்னு சொல்லி நான் சுமத்துறேன், அவ்வளவுதான். என்ன ஆதாரம்? ஆதாரம் இல்லை, இருக்கா இல்லையா? சரி, குற்றம் சுமத்தியாச்சு, குற்றம் சுமத்தப்பட்டவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன எப்படி சொல்ற, அதெல்லாம் கிடையாது, அல்லது இதுதான் நடந்தது, இவராது விளக்கம் கொடுத்தாரா? பேரு வேணாம், இவரு விளக்கம் கொடுத்தாரான்னு. இவரு விளக்கம் கொடுக்கல, குற்றம் சுமத்தனவனு என்ன செய்யல, ஆதாரத்தை வைக்கல. நீ எதுக்கு பரப்பிட்டு இருக்கிற? இதுல என்ன இன்பம் பரப்புறம் பாருங்க. நம்ம ஷேர் பண்றோம், எதை ஷேர் பண்றோம்? நாம இந்த வீடியோவை ஷேர் பண்றதா நினைக்கிறோம். நீ சேகரிச்ச நன்மையை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிற குப்பை தொட்டிக்கு, வேற ஒண்ணும் இல்ல. குப்பை தொட்டிக்கு நாம சேகரிச்ச நன்மையை இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லையா? அப்ப மறுமையில எப்படி வெட்டி கிடைக்கும்? அவங்க ரெண்டு சாராராவது வாய் மூடிட்டு இருக்கிறான், இவன் தான் போட்டு பரப்பு. அது எப்படி எப்படி குருட்டு பக்தியும் ஒரு முஸ்லீம்கிட்ட இருக்கக்கூடாத பண்புகளுங்க. இது யாரு தெரியுமா? அவர் பொண்டாட்டி செய்த சூழ்ச்சி, முதல் பொண்டாட்டி செஞ்ச சூழ்ச்சிங்கிறான் ஒருத்தன். யாரு பொண்டாட்டி சொன்னாலும் அவங்ககிட்ட எப்படி போடுற? சதி முறியடிக்கப்பட்டதுங்கிறான். யார வந்து சதியில சிக்க வைக்கப்பட்டதாக இவன் சொல்றானோ அவர் சும்மா இருக்கிறார். இவன் என்ன பண்றான்? சதி முறியடிக்கப்பட்டது. அதை உட்காந்து 70,000 பேர் ஷேர் பண்ணிருக்கான். என்ன சதி எப்படி முறியடிச்சாங்க அது சொல்லு, உனக்கு தெரியுமா? இல்லைங்க, சதி முறியடிக்கப்பட்டது. இதெல்லாம் மறுமையில் நம்மளுக்கு பயன் தருமாங்க? இது இப்ப நடந்துகிட்டு இருக்கிறனால நான் இந்த செய்தியை சொல்றேன். இது மாதிரி ஆயிரம் விஷயங்களை நம்ம பண்றோமா இல்லையா? ஜமாத்து விஷயத்தை கொண்டு போய் சமூக வலைதளத்துல போட்டு நம்மள நம்ம தாங்க கேவலப்படுத்திட்டு இருக்கிறோம். யாரு கேவலப்படுத்துறா? ஒரு பொய்யான செய்திய, மடத்தனமான செய்திய முஸ்லிம் அல்லாத ஒரு ஆளு பரப்பும் பொழுது நாம என்ன சொல்றோம்?
பொது அறிவு இல்லை, மார்க்க ஞானம் அவங்கள்ட்ட கிடையாதுங்க, பொது நாலேஜ் கிடையாது, சமூக அக்கறை கிடையாது. அவங்கள கூட சொல்றோம் இல்ல. இப்ப அவன் பாருங்க நம்மள சொல்லத்தானே சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதெல்லாம் கூடாது. இதுதான் நம்ம செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் ரொம்ப அழிக்கக்கூடியதாக இருக்கிறார். சம்பந்தம் இல்லை. அவர் எந்த தோற அஜர்த்தா அஜர்த்தி எல்லாமே இப்படிதான்டா, ஒரு தனி நம்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது, அஜர்த்து மார்களை போட்டு அப்படியே பாரி எடுக்கிறது. அவரு அல்லது அந்த ஆள் பேசக்கூடிய கொள்கை இருக்கு பாத்தீங்களா, தௌஹீது கொள்கைனாவே இப்படித்தாங்க. எவனாவது ஒரு தனாவது இப்படியா இருக்கானா பாத்தீங்களா, மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது. இதை விட இன்னும் அது எப்படி போகுது, நீ அவுலியாவை கேவலப்படுத்தின, மகான நீ கேவலப்படுத்திட்டு இருந்தியா இல்லையா? இப்ப என்ன பண்ணாரு பாத்தியா, இப்ப என்ன பண்ணாரு அவர் அவதூறு சுமத்துறாரு. மகானுக்கு இதான் வேலை, அவன் மகான் வந்து இப்ப இட்டு கட்டி சொல்லிட்டாரா, அவருக்கு இதா வேலைங்கிறான். என்ன இது பாத்தீங்களா, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உள்ளத்துல எவ்வளவு குப்பை கிடக்குதுன்னு பாத்தீங்கன்னா. இதெல்லாம் நாம சேகரிச்ச நன்மையை அளிக்குமா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் நீங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான தர்மம் செய்யறோம், எதுக்காக வேண்டி, நன்மைக்காக வேண்டிதான் பண்றோம். அந்த நன்மைய அடுத்த வினாடியை நம்ம அளிக்கிறோமா இல்லையா, சொல்லி காட்டி அல்லது ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து. நான் அந்த ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த 500 ரூபாய் கொடுத்ததுனால நான் என்ன செய்யறது, பாய் நமக்கு அந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்கு. நீங்க இந்த குலசேகர பஸ் ஸ்டாண்ட் முடிய இந்த பைய போகும்போது கொடுத்துட்டு போங்க, 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதுக்கு வேலை வாங்குறாரு. அங்க போய் நீங்க அந்த பைய கொடுத்துட்டு போங்க, இங்க போய் ஒரு சிலிண்டர் எடுத்துட்டு வாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்ல. இது சொல்லி காட்டுறதுன்னா வேற மாதிரி சொல்லி காட்டுறது இல்லை. இன்னும் சில பேர் என்னது, நாம இந்த தான தர்மத்தை பத்தி எல்லாம் வெளியே சொல்றதே கிடையாது. அல்லாவுக்காக நம்ம நிறைய கொடுத்துருக்கிறோம், ஆனா நம்ம வெளியே சொல்றது இல்லை. அப்படி இது என்னது, அல்லாஹ்க்காக நிறைய கொடுத்துருக்கிறான், இவர் வெளியே சொல்றது கிடையாது. இப்ப நீ என்னத்தை சொன்னேங்கிறப்ப இதைத்தானே நீ சொன்ன, என்ன அட்ரஸ் சொல்லல, அவ்வளவுதான். இவருக்கு நான் கொடுத்தேன், இந்த அட்ரஸ் உள்ள ஆளுக்கு கொடுத்தேன், நீ அட்ரஸ சொல்லலையே தவிர இதை சொல்லி முடிச்சிட்டிய இருக்கா இல்லையா இது. அப்ப இந்த தான தர்மத்தை வந்து நீங்க வந்து 10 கோடி கொடுத்துட்டீங்களா, 1 லட்சம் ரூபாயே கொடுத்துட்டீங்க, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், பில் மன்னி பண்ணாதான். நீங்க தான தர்மத்தை செய்து விட்டு அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்தாலும் அமல் பாலாய் போயிரு, சொல்லி காட்டினாலும் பாலாய் போயிரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா. இது இருக்கா இல்லையா? இதை விட பெரிய சனியன் ஒண்ணு இருக்கா இல்லையா, இணை வைத்தல் என்ற சனியன். இஸ்லாத்திலேயே பெரும்பான்மை அதுதானே. அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய பார்வையில சிறுக்குதானுங்க பெருசு. குர்ஆன்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, குல் ஊஹிய இலைக்க வ இலல்லதீனமின் கப்லிக்க, நபியே உமக்கு நாம் வஹி அறிவிக்கிறோம், உனக்கு மட்டுமில்ல உனக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களுக்கும் நம்ம வஹி அறிவிச்சது என்ன, லயின் அஷ்ரக்த, இறைவனுக்கு நீங்கள் இணை வைத்தால் ல யஹபதன்ன அமலுக, நீங்க செஞ்ச மொத்த அமலும் நாசம்தான். எவ்வளவு அழுத்தமா இல்ல சொல்றான். இறைவனுக்கு நீங்க இணை வைத்து விட்டீர்களா, இணை வைப்புக்கு நீங்க எந்த பேரை வேணாலும் சூட்டிக்கீங்க, அமல் நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவ்வளவு அழுத்தமா சொல்றானே இல்லையா. நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? நாம சேகரிக்கக்கூடிய நன்மைகள் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்து நாம் சேகரித்த அற்பமான நன்மைகளை கூட பாதுகாப்பதில் நாம் கவனம் செலுத்தவில்லையானால் நிச்சயமா மறுமையால் நரகத்துக்கு போயிடும். அது மாதிரியான ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்யும்.